கோலிவுட் திரையுலக பொறுத்த வரைக்குமே 2 பெரிய நடிகர்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆனால், அவ்வப்போது அவங்களுடைய ரசிகர்கள் படத்துடைய வசூல், விமர்சனங்களை பற்றி ஒப்பிட்டு பேசுவது வழக்கமான ஒரு விஷயமாகவே ஆகிட்டிருக்கு. அது ஒரு சமயம் வாக்குவாதத்துல போய் பெரும் சண்டையிலுமே நின்றிருக்கு. இப்படி கோலிவுட் பல வரலாறுகளை பார்த்திருக்கு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா, தற்போது 2 பெரிய ஜாம்பவான்களுடைய திரைப்படம் ஒரே நாட்கள்ல ரிலீஸ் ஆகிருக்கா. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல ஜெயிலர் 2 அப்படின்ற திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு சம்மர்ல ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் போட்டிருந்தாங்க. ஆனால் தற்போது படத்துடைய பணிகள் முழுவதுமாக முடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தற்போது இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் இந்த வருட ஆகஸ்ட் மாதம் தள்ளி போகிறது. ஆனால் அதே ஆகஸ்ட் மாதம் தான் நம்ம அஜித் சாருடைய இயக்கிய 64 திரைப்படத்துடைய ரிலீஸ் வச்சிருக்காங்க. சோ இவங்க முன்பே அறிவிச்சிட்டாங்க. ஆனால் தற்போது ஜெயிலர் 2 படக்குழு அந்த ரிலீஸ் தேதியை லாக் பண்ண போறாங்களா. இப்படி இதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் அரங்கேறியிருந்தது. அதாவது பேட்ட விஸ்வாசம் அப்படின்ற 2 திரைப்படமுமே ஒரே நாட்கள்ல ரிலீஸ் ஆகி பேட்டை திரைப்படத்தை விட விஸ்வாசம் திரைப்படத்திற்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ரெஸ்பான்ஸுமே கிடைச்சது. பேட்ட திரைப்படமுமே நல்ல வெற்றியை கொடுத்தது. இருந்தாலுமே ஒரு படி மேலே சென்று விஸ்வாசம் அதிக வசூல் செய்ததால அந்த போட்டியில ஏகே அவர்கள் தான் பின்னர் அப்படின்னுமே அறிவிச்சாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது ஏகே 64 ஜெயிலர் 2 திரைப்படம் ஒரே நாட்கள்ல மோத போகுது அப்படின்றதுனால இந்த முறை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கண்டிப்பாக விட்டதை பிடிப்பார் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுதா. மேலும் பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 படக்குழு தரப்புல இருந்து கண்டிப்பாக பின்வாங்க போவதில்லை, ரிலீஸ் தேதியுமே மாற்ற வாய்ப்பில்லை அப்படின்ற தகவல் தான் வெளியாகி இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.